கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நம்ம கொடுப்போம். எளியவர்களுக்கு கொடுப்போம். யார் இடையா நம்ம கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீட்டில் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துங்க பெரியவர்களே, உங்களுக்கான விசேஷமாக ஜெபம் பண்ணுறேன். விசேஷமாக நல்ல உழைச்ச மக்கள்லாம் வயசாகும்போது பலவிதமான பலவீனங்களை கொள்வாங்க. விசேஷமாக சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், கழுத்து வலி, நடக்க முடியாமல் இப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. நல்ல பாசமுள்ள குழந்தைகள் இருந்தால் பெற்றோரை கவனிப்பாங்க. இதில் என்னென்னா பசங்க கம்மியாக தான் கவனிப்பாங்க. பொம்பளை பிள்ளைன்னா பெற்றோரை, அது ஒரு சில பிள்ளைகள் பெற்றோரை அடித்து கொள்வார்கள். இருந்தாலும் ஆண்டவனை நேசிக்கிறார். வயசாச்சே என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காது. முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. சம்பாதிச்சது போதும். பென்ஷன் வாங்குறீங்க, அது வீணாக போயிடக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணும். ஆண்டவனை ஆசைப்பார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு கடனற்ற வாழ்க்கை. வேதத்தில் 2 ராஜாக்கள் 4:1-2 தீர்க்கதரிசி இறந்த ஏற்பாடு தீர்க்கதரிசி மனைவியே கடனாளியாக மாறி 2 பிள்ளைகளும் விற்க வேண்டிய சிச்சுவேஷன் போயிட்டு நம்ம பார்க்க. ஆனால் அவசியமான கடன் ஒன்று இருக்கு. வியாதி வந்துச்சு, இல்லை ப்ரெக்னன்சி ஆகிட்டாங்க, ஆசை கொடுக்கணும், வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை கல்யாணத்துக்கு கொடுக்கணும், வீடு கட்ட கடன் வேணும். ஸோ கடன் 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 எங்கிறது. சிலருக்கு இன்னும் வேணும், இன்னும் வீடு வாங்கணும், இன்னும் வயல் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பேராசைனாலே கடன் வரும். சிலர் ஏமாற்றப்பட்டு கடனாளிகளாகிறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு விடுதலை தரார். கிறிஸ்து இயேசு அவருக்குள் தேவனுடைய மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் நீக்குவார். பிலிப்பியர் 4:19. உபாகமத்தின் புஸ்தகம் பாருங்க 15 அங்கே 6-7 பாருங்க. நீ கடன் வாங்குவதில்லைன்னு ஆண்டு சொல்ல. உபாகம் 28:12 உன் வேலையை நான் ஆசைப்பினாலும் நீ மற்றவர் கடன் கொடுப்பாய், நீ கடனாளி ஆக மாட்டாய். நான் என் வாழ்க்கையில் கடன் பண்ணிருக்கேன். என்னுடைய ஓன் கிளினிக் நான் வைக்கும்போது பெரிய காஸ்ட்லி மிஷின்லாம் நான் வாங்கினேன். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி வெள்ளூர் சிஎம்சியில் என்ன மாடல் மிஷின் வாங்குகிறாங்களோ அதை நானும் வாங்குவேன். லண்டன்லேருந்து வர வச்சு வாங்குவேன். ஸோ எனக்கு பேங்க் கடன் கொடுக்கும். வேடிக்கையாக இருக்கும். முதல்ல ஒரு ஃப்ரிட்ஜுக்காக கடன் போனேன். அவன் தரமாட்டேன்டான், அவனுக்கு யாரும் இல்லைன்ட்டு. ஆனால் உன்ட்ட கேட்குற நேரம் நான் ஜெபம் பண்ணான் 2 ஃப்ரிட்ஜ் தருவார். 6000 கடன் கொடுத்தான். எவ்வளோ நாளில் திருப்பினோடனே ஒரு 6 மாதத்தில் திருப்பிங்க. கர்த்தருடைய கிருபையில் 2 வாரத்தில் திருப்பி ஆச்சரியப்பட்டான். அதுக்கு ஒரு 50,000 கொடுத்தான். அப்புறம் 1.5 லட்சம் கொடுத்தான். அதுக்கு ஒரு 5 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்க. எல்லாரும் சொல்கிற நாளைக்கு முன்னாடி முடிச்சேன். ஏன் தெரியுமா? நான் கடன் எடுத்தால் கூட அதில் கர்த்தருக்கு ஆனர் பண்ணுவேன். ஏசாயா 17:10 நீ சிறப்பான நாற்றலை நட்டாலும் உன் தேவனை நீ மதிக்காமல் போனால் அதை தூக்கி எறிவார்னு போயிருச்சோம். தூசியாக போயிருச்சோம். ஆபிரகாம் நாடோடையே தெரிஞ்சான். ஆனால் அவன் ஏன் ஆசைக்கப்பட்டான்? ஆதியாகமம் 14:18-20 தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஆசாரியனாகிய ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு தசமாக கொடுத்தான். யாக்கோபு எவ்வளோ கஷ்டப்பட்டான். 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினாங்க. ஆனால் ஆசையோட காரணம் என்ன? நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் முதற் பங்கை தருவேன். மல்கியா 3:10. ஆமாம் பிள்ளைகளா, நம்ம தேவனை ஆனர் பண்ணுறோமா? கர்த்தருக்கு ஏன் காணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதை குற்றமாக சொல்கிறாங்க. இல்லை பிள்ளைகளா, தேவன் தம்முடைய குமாரனை தந்தார். அவருக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு, கர்த்தருடைய ஊழியக்காரன் கொடுத்தாருன்னு அதை ஏன் நம்ம கஷ்டமாக நினைக்கணும்? ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணுறோம், பொருத்தனை நிறைவேற்றுறோமா? அப்புறம் கஷ்டம் ஆசீர்வாதம்லாம் அப்படி காற்றா போன்னு நம்மளே வந்துவிடும். அப்படி செய்யக்கூடாது.
1000 இருந்தாலும் ஏசப்பா 200 எடுத்து வச்சு கர்த்தர் நடத்துவார். எங்கே கொடுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. 2வது நம்ம பார்க்கும்போது ஜாக்கிரதைக்காரங்கள் ஆளுகை செய்யும். எந்த வேலையை செய்தாலும் ஜாக்கிரதையாக சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. முன்னேறணும் அப்படின்னா நமக்கு அரசாங்கமோ பேங்கோ நம்ம தெரிஞ்சவங்களோ கடன் கொடுக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மைண்டில் அதை திருப்பணுங்கிற எண்ணம் இருக்குது. கடன் வந்தோடனே உல்லாசமாக செய்யக்கூடாது. நானும் சேர்ச்சிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அன்பர்களுடைய பத்திரிகை வாங்கிறதுக்கு. அருமையான மார்வாடி, தேவனுக்கு பயந்த மனுஷன், அவருடைய கடவுளுக்கு பயந்த மனுஷன், ரொம்ப அன்பான மனுஷன். அவர் கடன் கொடுத்த ஒருபாடு வட்டியோடு தான் கொடுப்பாரு. என்னை பார்த்து சொல்லுவார், ஃபாதர் இனி கடன் வாங்காதிப்பார். எனக்கு ரொம்ப உள்ளத்தை டச் பண்ண அந்த வார்த்தை. ஸோ 2 தடவை 3 தடவைக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம், நம்ம அவசியமாக கடன் வாங்குகிறோம், ஆனால் அந்த கடனை கருத்து அடைப்பார். சங்கீதம் 1:1-3 பாரு. இரவும் பகலுடைய வேதத்தை தியானித்தார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். திருச்சிக்கு நான் வரும்போது வெறுங்கையாக வந்தேன், கஷ்டப்பட்டேன், அடிமைத்தனம் மாற்றப்பட்டேன், எத்தனையோ முறை தற்கொலை நேரம் போனேன். ஒரு நாள் கருத்து என்னோட பேசினார், மகனே நீ அடிமை இல்லை, உன்னை ஆளுகை செய்வனாக மாற்றுவேன், என்னுடைய நாமத்தின் நான் உயர்த்துவேன், பயப்படாத. இதே திருச்சியில் சென்டரில் உனக்கென்று ஒரு பெரிய ஜெப கோபுரம் இருக்கும் என்று சொன்னார். அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த கடைசியாக மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது ரொம்ப முக்கியம். இயேசப்பா அழகா சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தை நிமித்தம் வீட்டையாவது எதையாவது இழந்தவர்கள் 100 பெற்றுக்கூடாதுன்னு சொல்லி மத்தேயு 19 கடைசினார். கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நம்ம கொடுப்போம், கர்த்தருடைய உணவு கொடுப்போம், பாடுபடுற கிறிஸ்தனுக்கு கொடுப்போம், எளியவர்களுக்கு கொடுப்போம். ஏழை கொடுக்கிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான், எளியவர்களுக்கு கொடுப்போம். யார் இடையா தான் நம்ம கொடுப்போம். ஆண்டு நம்மை ஆசீர்வார், நம் கடன் அடைப்பார். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு கூட பயங்கரமான கடனில் வாடி தேய்க்கிற உடைய பிள்ளைகளை நோக்கிப்பார். நான் வழியை சொல்லிக் கொடுத்து விட்டேன், இவளை ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்ளட்டும், இந்த முறையை கையாளட்டும். நீர் முதலாவது ஆசீர்வதி, நீர் அவளை ஆசீர்வதினால் அவளுக்கு கடன் இருக்கக்கூடாதப்பா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவன் அடிமை வேறு சொல்லுது. ஆனால் வாரி அரைத்தும் விருத்திட அருமன்று இன்றைக்கு உடைய மக்களுக்குள்ளே ஒரு எழுப்பலை கட்டளையிடும். உமக்கு கொடுப்பதில் நம்முடைய ஆணைப்புணில் ஒரு எழுப்பிலை தாரும், ஏழைகளுக்கு உதவி செய்யல ஒரு எழுப்பிலை தாரும், ஊழியர்களுக்கு கொடுப்பதில் ஒரு எழுப்பலை தாரும். நேச்சுரல் கலாமிட்டி அது இருக்கிற ஏழை மக்கள் உதவி செய்கிற மனப்பான்மை தாரும். எல்லாவற்றையும் மேலா ஐஸ்வரமாக இந்த இயேசு நமக்கு அடிமையின் ரூம் எடுத்தார். அதுபோல கர்த்தாவே, நாங்களும் உமக்குள்ளாக நேர்மையாக ஐஸ்வர்யமாக மாறச்சு. வீட்டு கடன், கல்யாண கடன், மெடிக்கல் கடன் எல்லாத்தையும் அழைத்து போடும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவரையும் கடற்ற வாழ்க்கையை தந்த ஆசை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.